صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நாளாக நம்ம படித்தது என்ன அப்படின்னா, முதாரியான ஃபேலுக்கு நசபு செய்யக்கூடிய எழுத்துக்கள். இங்கே பாருங்க, அன், லன், கை, இதன். இந்த 4 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து முதாரியான ஃபேலுக்கு முன்னால் வந்தால் முதாரியான ஃபேலுக்கு நசபு செய்வோம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம், படித்தோம். இதுக்கெல்லாம் நாசிபுன்னு சொல்லுவாங்க. ஹர்ஃபு நாசிபின், நசபு செய்யக்கூடிய எழுத்துக்கள். அடுத்து பாருங்க, முதாரியான ஃபேலுக்கு ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்துக்கள் இன், லம், லம்மா, லாமுல் அம்ரி, லா, லின் நகி. இதெல்லாம் ஹர்ஃபு ஜாசிம், முதாரியான ஃபேலுக்கு ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம், படித்தோம். இப்போ முதாரியான ஃபேலுக்கு நசபு வந்தாச்சு, ஜஸ்மு வந்தாச்சு. ஃபேலில் வந்து ஜர்ரு வராது. ஃபேலில் வந்து என்ன வராது, ஜர்ரு என்பது வரவே செய்யாது. ஃபேலில் வந்து நசபு வரலாம், ஜஸ்மு வரலாம், அடுத்து ரஃபு வரலாம். இப்போ வந்து நசபு செய்வதற்கென்று எழுத்துக்கள் இருக்குது, தனியாக இருக்குது, 4 எழுத்துக்கள் இருக்குது. ஜஸ்மு செய்வதற்கென்று சில எழுத்துக்கள் இருக்குது. இப்போ நம்ம படிக்க போகிறது ரஃபு எப்போ வரும், முதாரியான ஃபேலுக்கு கடைசியில் நம்ம எப்போ ரஃபு செய்வோம், எப்போ நசபு செய்வோம். அன்லன் கை இதன், இந்த 4 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் அப்போ நம்ம நசபு செய்வோம். இன், லம், லம்மா, லாமுல் அம்ரி, லாலி நகி இவைகள் வந்தால் ஜஸ்மு செய்வோன்னு படித்தோம். அப்போ ரஃபு செய்வதாக இருந்தால் எந்த எழுத்துக்கள் வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, முதாரியான ஃபேலுக்கு முன்னால் இந்த நசபு செய்யக்கூடிய எழுத்துக்கள் வரவில்லை என்றால், முதாரியான ஃபேலுக்கு முன்னால் ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்துக்களும் வரவில்லை என்றால், இவைகளும் வருவது கூடாது, இவைகளும் வருவது கூடாது. இந்த 2 நாசிப்பும் ஜாசிப்பும் வராம ஒரு முதாரியான ஃபேல் தனித்து வந்தால், இங்க பாருங்க எஃபாலும் இருக்குது. இப்போ முன்னால வந்து நசபு செய்யக்கூடிய எழுத்துக்களும் இல்லை, ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்துக்களும் இல்லை. அப்போ முதாரியான ஃபேலுடைய கடைசிக்கு ரஃபு செய்ய வேண்டும். அதாவது முன்னால் வந்து நாசிபும் ஜாசிமும் இல்லை என்றால், இங்க பாருங்க, நசபு செய்யக்கூடிய எழுத்துக்களும் இல்லை, ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்துக்களும் இல்லை. எனவே முதாரியுடைய கடைசிக்கு நாம் என்ன செய்கிறோம், ரஃபு செய்கிறோம். அப்போ முன்னால் முதாரியான ஃபேலுக்கு முன்னால நாசிபோ ஜாசிமோ இல்லாமல் இருப்பது தான் முதாரியான ஃபேலுக்கு ரஃபு செய்யக்கூடியது அப்படின்ட்டு நஹ்வுல சொல்லப்படும். இப்போ உதாரணங்கள் பாருங்க. தத்தீருல் ஹமாமத்து, இங்க பாருங்க, தத்தீருல் ஹமாமத்து. ஹமாமத்துனா புறான்னு அர்த்தம், புறா. தார யத்தீரு, என்னுடைய மாதிரி எப்படி இருக்கும், தார. பாக எபீஹு மாதிரி, தார, தாரனா பறந்தது, புறா பறக்கிறது, புறா பறக்கிறது. இப்போ பாருங்க, தத்தீரும் நம்ம ஏன் நம்ம ரஃபு வச்சிருக்கிறோம், முன்னால் வந்து ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்துக்களும் வரல, நசபு செய்யக்கூடிய எழுத்துக்களும் என்ன செய்யல, வரவில்லை. 2வது உதாரணம் பாருங்க, யஊது, யஊதுல் முசாஃபிரு. முசாஃபிர்னா பயணம் செய்யக்கூடியவன்,
முசாஃபிர் முசாஃபிர் நம்ம சொல்கிறோம்ல, யாசகம் கேட்பவர்களை தான் நம்ம முசாஃபிர்னு சொல்லிட்டு இருக்கிறோம். முசாஃபிர்னால யாரு? பயணம் செய்யக்கூடியவர். ஒரு பெரிய கோடீஸ்வரர் பயணம் செஞ்சார்னா அவர் யார் தான்? முசாஃபிர் தான். இங்க பாருங்க, ஆத ஆத யகூது, கால யகூலு மாதிரி. ஆதன திரும்பி வந்தான், யகூதுன திரும்பி வருவான். பயணம் செய்தவன் திரும்பி வருவான். இங்க பாருங்க, ஏன் யகூது நம்ம படிக்கிறோம்? முன்னால என்ன இல்லை? நசபு செய்யக்கூடிய எழுத்துக்களும் இல்லை, ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்துக்களும் இல்லை. எனவேதான் நாம என்ன செய்யறோம்? யகூது அப்படின்ட்டு முதாரியான ஃபேலுக்கு ரஃபு வச்சு நம்ம படிக்கிறோம். அடுத்து பாருங்க, தசீரு. தசீரு சுஹ்பு. சுஹுபுங்கிறது ஜம்உ சஹாபத்தி. சஹாபத் என்பதின் பன்மைதான் சுஹுபு. சஹாபத்துனா மேகம், சுஹுபுனா மேகங்கள். இதனுடைய மாதிரி எப்படி இருக்கும்? சார. சார யசீரு அப்படின்றது தசீரு. பாஅ யபீஉ மாதிரி. மேகங்கள் நகர்கிறது. சாரனா நகர்ந்து சென்றதுன்னு அர்த்தம். தசீரு நகர்ந்து செல்கிறது. அஸ்ஸுஹ்பு மேகங்கள். இங்கேயும் பாருங்க, முன்னால வந்து நாசிபும் இல்லை, ஜாசிமும் இல்லை. எனவே தான் தசீரு நாம என்ன செய்யறோம்? படிக்கின்றோம். அடுத்து பாருங்க, என்சீருல் மஃபரு. என்சீருல் மஃபரு. நஸல யன்சிலு. நஸல யன்சிலு. ஃபஅல யஃஇலு வஸன். மத்தர்னா தெரியும், மழை. நஸலனா இறங்கியது. மழை இறங்குகிறது, மழை பொழிகிறது அப்படி சொல்லிடுவோம். மழை பொழிகிறது. ஏன் என்சிலுன்னு படிக்கிறோம்? நாசிபு வரல, ஜாசிம் வரல. இப்போ ஒரு சின்ன கற்பனை, இங்க லம்பு போட்டேன்னு வச்சுக்கிடுவோம். லம்பு வந்துருச்சு அப்படின்னா என்சிலுங்கிற மாதிரி என்சில் அப்படின்னு மாறி. மழை பொழியவில்லை, மழை பொழியவில்லை. இப்ப அன்னு வருதுன்னு வச்சுக்கிடுவோம். நசபு செய்யக்கூடிய அன்னு வந்தா என்சில, என்சிலல் மத்தரு, மழை பொழியும். அப்போ முன்னால வந்து ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்தோ நசபு செய்யக்கூடிய எழுத்தோ இல்லை என்றால் அங்கு ரஃபு தான் செய்ய வேண்டும். என்சிலுல் மத்தர், மழை பொழிகிறது. இன்னும் ஒரு உதாரணம் பாருங்க, யஹ்குமுல் காலி. யஹ்குமு அல் காலி. காலின்னு அர்த்தம் நீதிபதினு அர்த்தம். நீதிபதி தீர்ப்பு அளிக்கிறார். ஹக்கமன தீர்ப்பு அளித்தார். நசர என்சுர் மாதிரி. ஹக்கம யஹ்குமு, ஃபஅல யஃப்உலு வஸன். ஹக்கம யஹ்குமுல் காலி. இதெல்லாம் அதுல வந்து யாராபு வராது, காலின்னு தான் படிக்கணும். காலியூன் இருக்கும், காலின்னு படிக்கணும். அப்ப நீதிபதி தீர்ப்பளிக்கிறார். இங்க பாருங்க, முன்னால ஜாசிம் நாசிபு வரல. எனவே இங்க நாம என்ன செய்யறோம்? ரஃபு செய்கிறோம். இந்த மாதிரி ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்துக்கள் வந்தால் முதாரியான ஃபேலுக்கு ஜஸ்மு செய்வோம். நசபு செய்யக்கூடிய எழுத்துக்கள் வந்தால் நசபு செய்வோம். ரெண்டும் வரலன்னா ஜர்ரு செஞ்சிட மாட்டோம். முன்னால ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் ஃபேல்ல வரவே செய்யாது. இஸ்முக்கல்ல எப்படி ஜஸ்மு வராதோ அதை போட்டு ஃபேலுகள்ல வந்து ஜர்ரு என்பது வராது. இது பொது சட்டம், கானூனே குல்லியான்னு சொல்லுவாங்க, பொதுவான சட்டம். இஸ்முக்கல்ல வந்து ஜஸ்மு வரவே செய்யாது. ஜெயித், அம்ரு, பக்ரு ஜஸ்மு வைக்கவே முடியாது. அது மாதிரி ஃபேல்ல வந்து யஹ்குமி, யக்லி, யக்லி, யன்சுரி அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது? ஜர்ரு வைக்க முடியாது. அப்போ முதாரியான ஃபேலுக்கு முன்னால ஒன்று ஜாசிம் வந்தால் ஜஸ்மு செய்வோம், நாசிபு வந்தால் நசபு செய்வோம். இந்த இரண்டும் வரவில்லை என்றால் முதாரியான ஃபேலுக்கு
என்ன செய்வோம், ரஃபு செய்ய வேண்டும். இந்த சட்டத்தை நாம் விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد